வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ டிஆர்சி 1C பற்றி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஆர்சி 1Cனா என்னன்னா, ஸோ உங்களுடைய ஜிஎஸ்டியில் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்தால் அது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்ல அதுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ லயபிலிட்டி மிஸ்மேட்ச் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய இன்புட் கிளைமேக்ஸ் தான் சம்டைம்ஸ் சம் பேர் பில் காட்டாமல் இருக்கிறது. ஸோ நம்ம அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கனால தான் லயபிலிட்டி மிஸ்மேட்சும் வருது. சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸோ டிஆர்சி 1Cல பிலோ 25 lakhs ஆர் 20% வரவங்களுக்கு டிஆர்சிலேருந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. லைபிலிட்டி நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் டிஆர்சி 1ல இன்னையோட ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நல்ல விஷயம் தான். ஆனால் பட் நம்மளும் கொஞ்சம் இந்த லைபிலிட்டி மாதம் போயிட்டு 2வேல இப்போ பர்ச்சேஸ் கரெக்டாக வாங்கினதெல்லாம் கரெக்டாக 2வேல போய் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது, அது மாதிரி வராத பார்ட்டிக்கு ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே ஃபைல் பண்ண சொல்லுங்கள். அடுத்த நாள் ஃபைல் பண்ணி இல்லை பர்டிகுலர் இயரில் அவங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். பில் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த பர்டிகுலர் இயர்க்குள்ளேயே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபைல் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஐடிசி அந்த பர்டிகுலர் இயரில் கிளைம் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போவே என்ன பண்ணுவேன்னா, நம்ம இயர் எண்டில் 9 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். ஆடிட் ரிட்டர்ன் 9 சீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பண்ணும்பொழுது இந்த ஐடிசி அப்ளிகேபிள் நம்மளுக்கு ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஐடிசி லைபிலிட்டி மிஸ்மேட்ச் வராது. சரிங்களா? ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.